சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொறித்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டேன் நான். உயிர் தந்த உம் உறவினிலே கலந்து மகிழ்வேன் நான். அழிவில்லா வார்த்தையாய் வாழ்ந்திடுவேன், திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 24 வாசிக்கின்றோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறைகள் இவர்களே. நேற்று தினம் கிறிஸ்து அரச பெருவிழாவை நாம் கொண்டாடி ஏறக்குறைய இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முகமலர்ச்சியோடு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஏழை கைமனுடைய அந்த காணிக்கையை சுட்டி காட்டி இந்த ஏழை கைமனுடைய
மண்ணிலே கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலே முகமலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய, தாராளமாக கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் நமக்கு தர இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், ஆலயத்துக்கு வர முடியாத நிலையே தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்தவாறே திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனா என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனம் 1-5 வரை. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரும் அதனுடைய தந்தையின் பெயரும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கு மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதோர் பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திற்கு விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர்
என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகில் படைத்த சிறந்த படைப்பில் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள் அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள் அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்களே அவர் படைப்புகளே புகழுங்கள். வானங்களே குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே ஒளிர் மேகங்களே புகழுங்கள். விண்மீனே ஒளி மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள் அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரை விட மிகுதியாக காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். வறுமையில் வாடிய ஒரு பெண்மணி 2 செப்பு காசுகளை காணிக்கை பெட்டியிலே போடுவதை கண்டார். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, மதுரையிலே ஒரு நபர் இருக்கிறார். அப்படி தொழில் பிச்சை எடுப்பது. தனக்கென்று யாரும் இல்லாத நிலையிலே, தொழில் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருகிறார். அவர் செய்த ஒரு செயல் பத்திரிகையிலே செய்தியாக வெளிவந்தது. அவர் தன்னுடைய பிச்சை எடுத்த பணத்தில் மிச்சம் பிடித்து கணிசமான தொகை, சில ஆயிரங்களை கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ததற்காக மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இவ்வாறு அவர் பலமுறை செய்திருக்கிறார். தானே பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதில் கிடைப்பதை கொண்டு வளமாக வசதியாக வாழ்வதை விட்டுவிட்டு அதை மிச்சப்படுத்தி நாட்டை
கலக்கப்படுத்தி உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய நலனுக்காக அளிப்பது என்பது ஒரு அசாதாரண செயலாகவே பார்க்கப்படுகிறது. பெரும் பணக்காரர்கள் இத்தகைய தாராள மனதுடன் முன் வருவார்களா என்பது சந்தேகம்தான். ஆயினும் தாம் செய்யும் பிச்சை எடுக்கும் தொழிலிருந்து கிடைக்கும் வருவாயை இந்த நற்செயலுக்கு அளித்த அந்த நபர் பாராட்டுக்குரியவர்தான். அன்புக்குள்ளே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். செல்வரோ தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள். ஏழையோ தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். இன்றைய நற்செய்தி பகுதியானது இரு செய்திகளை நமக்கு தருகிறது. முதலிலே தனக்கென இதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் காணிக்கையாக்கி தன்னை முழுமையாக இறை பராமரிப்பிலே வைத்துவிட்ட ஒரு பெண்ணின் செயல் நாமும் நம்மை இறை பராமரிப்பில் வைத்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கிறது. இனி நற்செய்தி பகுதி இரு செய்திகளை நமக்கு தருகிறது. முதலிலே தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் காணிக்கையாக்கி தன்னை முழுமையாக இறை பராமரிப்பிலே வைத்து கொண்ட ஒரு பெண்ணுடைய செயல் நாமும் நம்மை இறை பராமரிப்பிலே வைத்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கிறது. அடுத்ததாக அந்த காலத்திலே குருக்கள் மக்களை பயிற்றுவித்த விதம், ஒருவர் ஏழையோ ஆதரவற்ற கைம்பெண்ணோ உண்பதற்கோ பிழைப்பதற்கோ ஏதும் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி பாராமல் ஆலயத்திற்கு நீ இவ்வளவு செலுத்தி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் திணிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மிரட்டி இறை தண்டனை இறை சாபம் என்று அச்சுறுத்தி பிடுங்கினார்கள். ஏற்கனவே அரசின் வரி சுமை, அத்துடன் ஆலயத்தினுடைய அந்த சுமைகள், ஏழைகள் மற்றும் அது மட்டுமல்ல ஏழ்மையில் இருந்தவர்கள் தொடர்ந்து ஏழைகள் ஆகினார்கள். ஏற்கனவே அரசின் வரி சுமை, அத்துடன் ஆலயத்தினுடைய தண்டல்கள், மேலும் பணக்காரர்களால் இன்று கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இத்தகைய நிர்பந்தங்கள் இல்லை எனலாம். ஒரு சில பகுதிகளில் உள்ள நடைமுறைகளை தவிர நாம் இறைவனுக்கு முழுமன விருப்பத்துடன் அவர் நமக்கு தந்துள்ள வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வழிபாடுகளை காணிக்கை அளிப்பதிலும் சரி, பங்கிற்கு மாதம் செலுத்தக்கூடிய அந்த சந்தா போன்றவற்றிலும் நிறைய உண்மையிலேயே நாம் நிறைந்த மனத்தோடு ஆலயத்திற்கு அளிக்க வேண்டியதை அளிக்க வேண்டும். நமது வருவாய் நிச்சயம் உயரத்தான் செய்கிறது. ஒரு சில சமயங்களை தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே நிறைய நாம் வேலையை நாம் இழந்திருக்கிறோம். சம்பள குறைவு, ஒரு 20%, 80% என்று தான் நான் சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் ஆலய சந்தா மட்டும் பல ஆண்டுகளாக நாம் பல நேரங்களிலே அதே அந்த சந்தையை நாம் கொடுக்கிறோம் என்றால் அது நல்ல மனநிலை. நம்முடைய சம்பளங்கள் நமக்கு உயர்த்தி கொடுக்கப்படுகிறது. இது கடவுளுடைய அருளால். இந்த பணம் நமக்காக தங்கள் குடும்பத்தை, ஊரை, மாநிலத்தை, சில வேளைகளை நாட்டை துறந்து பணி செய்து கொள்ளக்கூடிய அருள் தந்தைகளுக்காக, அருள் சகோதரர்களுக்காக நம்முடைய பங்கு ஆலய பராமரிப்பிற்கு, பங்கின் அழிந்த குடும்பங்கள் நலம்பெறவும் பங்கினுடைய வளர்ச்சிக்கும் அது பயனுள்ள போகிறது. நம்மை நம்பி வந்துவிட்ட குருக்கள் நம்முடைய குடும்பத்திலே ஒருவரே. அவரை பேணுதல் நம்முடைய கடமை. நாம் அமர்ந்து ஜெபிக்கும் ஆலயத்தை பாதுகாத்து பொலிவுடன் வைத்துக் கொள்வது நம்முடைய கட்டாய கடமை. நம்மையே காணிக்கையாகுதல் என்றால் ஒரு உதவி செய்யாமல் இயேசுவே என்னை தருகிறேன் என்று கூறிவிடுதல் அல்ல, அது சுலபம். இதைத்தான் பலர் என்று செய்து வருகிறார்கள். ஆனால் நம்மளால் முடிந்ததை அவருடைய விளிம்புகளால் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவியால் அழைக்கிறோ அதே அளவியால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்பதை நாம் மனதில் கொண்டு நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அந்த கொடுத்தலை பற்றி நாம் சிந்திக்கிறவர்கள் கொடுத்தலை 3 வகையான கொடுத்தல் இருக்கிறது. உள்ளத்திலிருந்து கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்தல், தன்னை கொடுத்தல். இந்த ஏழை கைம்பெண் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய பிழைப்புக்கு வைத்தது எல்லாவற்றையுமே கொடுத்தார். எனவே தான் அப்படி கொடுத்தல் தலைச்சிறந்த கொடுத்தலாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் கொடுக்குறோம், உண்மைதான். உண்மையிலே நாம் மனம் வந்து நாம் கொடுக்குறோமா? குறிப்பாக நம்முடைய ஆலயங்களுக்கு, நம்முடைய பங்கு ஆலயத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகளை அல்லது உண்மையிலே நாம் செலுத்துகிறோமா? அல்லது ஏதோ ஒரு பேரளவில் நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா? எனவே இந்த நாளிலே நம்மை கேட்டு பார்ப்போம். ஆலயத்திற்கு நாம் அளிப்பதை நான் எந்த மனநிலையோடு தருகிறேன்? காணிக்கை அளிப்பதிலே நான் வெளிவிடத்தனமாக நடந்தது உண்டா? இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த ஏழை கைமனைப் போல முழுமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கக்கூடிய, உள்ளதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனத்தை எனக்கு தாரும் என்று இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன்.
நீரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாமரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வே இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வே இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே, உம் ஒளியாக மாற்றும் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திரு முன்னாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேன்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஈண்டு முள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் எமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் எங்களுக்கு மீட்பை அனுப்ப அளவுக்கு உலக மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல் இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறும் திருமகனம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய குடைகளை அவருக்கு கீழ்ப்படிதலாம் மீட்டெங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கண்களை மூடி ஒரு சில மணி துளிகள் மௌனமாக நாம் என்னென்ன தேவைகளோடு இந்த பலிபீடத்து முன்பாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நம்முடைய கடவுள் நல்லவர், வல்லவர், நல்ல உள்ளம் கொண்டவர். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். யாக்கோபு வாஞ்சியோடு ஜெபித்தார், ஆண்டவர் வாரி வாரி கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் நாம போட்ட பிறகு யோபு சொன்ன அனுபவ வார்த்தைகள் கடந்து போகும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த நாளிலே ஆண்டவர் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள், இடர்பாடுகள், வெளியில சொல்ல முடியாத துன்ப துயரங்கள் ஒவ்வொன்றையும் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக கொண்டு வருவோம். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆகாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும், எல்லாமே அவரால் கூடும். அதே ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே நமக்காக பிரசனமாக இருக்கிறார். இந்த அப்ப வடிவிலே நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வந்திருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே, ஆண்டவரே பேசும். உம் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பிரச்சனைகள் எனக்கு புரிகிறது, உன்னுடைய துன்பங்கள் எனக்கு புரிகிறது, உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத காரியங்கள் நான் செய்ய இருக்கிறேன். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, திகையாத, வருத்தப்படாத, உன்னோடு நான் இருக்கிறேன். நீ என் மகன், நீ என் மகள், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரோ நம்ம ஒருவரை பார்க்கிறார். ஆண்டவர் அப்படியே பார்த்தோம். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் அதை தொடட்டும். இந்த மாதம் முழுவதும் நாம் எத்தனையோ திட்டங்களை நாம் தீட்டிருக்கலாம். இது நடக்குமா நடக்காதா, நான் செஞ்சு என்னை முடிச்சிருவேனா கூட நினைச்சுக்கலாம். ஆண்டவர் இதோ நம்ம ஒருவரையும் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பிட்டு உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருதி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இந்த பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்திலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் ஏண்டேண்டு உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை தந்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போகும். பேரும் அன்பு தெய்வம் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போகும்.
தெய்வம். அமைப்பு இங்கு ஒளிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம். கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும். வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோ, பட்டம் பதவியை நாடுகிறோ. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும், நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.